வணக்கம். நான் என்னுடைய பல்கலைக்கழக அனுபவத்தை சொல்லிட்டு வர்றப்ப, இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளவு சுலபமா எதையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாதுங்கிறது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டது. நான் தலைப்பு மட்டும் எடுக்கலை, எல்லாரும் தலைப்பு எடுத்துட்டாங்க, ஆய்வை தொடங்கிட்டாங்க. இப்போ என்னுடைய நெறியாளர் டாக்டர் சரஸ்வதி வேணுகோபாலர் என்னப்பா என்ன எடுக்காமல் இருக்கேன்றாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், எதில் எடுக்கலாம் அப்படின்னா நாட்டுப்புற இதில் எடுங்கன்னு சொன்னோடனே, அப்போ புதுசாக ஒருத்தர் ஒரு யோசனை சொன்னார். இப்போ பெண்கள் ஒப்பாரி பாடுறத பற்றி ஒருத்தர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இதில் ஒருத்தர் என்ன செஞ்சார், நீங்கள் ஏன் ஆண்கள் ஒப்பாரி பாடல் எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டார். இப்போ இந்த இறந்த வீட்டில் ஆண்களும் சேர்ந்து அழுவாங்க கிராமத்தில் எல்லாம். அதுக்கு ஒரு குழுவே இருக்காங்க. அவங்க அதுக்கு பணம் வாங்கிட்டுலாம் வந்து அழுவாங்க, பாடுவாங்க, சோக கீதங்களாக பாடிக்கிட்டு இருப்பாங்க. இதை எடுத்து பாருங்களேன், இது வரைக்கும் யாரும் பதிவு பண்ணாதுன்ட்டார். இதில் என்ன சிக்கல் வந்து சரிங்களா, நான் ஊராக போய் இறந்த வீட்டில் போய் பாடுறவங்கள பார்த்து அவங்கள பேசி அவங்கள நேர வீட்டில் போய் பார்த்தா அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு அங்கே தாங்க பாட வரும், இங்கே வராது அப்படின்ட்டாரு. அங்கே போய் உட்காந்துருக்க வேண்டியது. உட்காந்துருந்தா நம்ம யார் என்னன்னு தெரியாது, அங்கே போய் உட்காந்துருக்கணும். அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சு, இது நம்ம தீசிஸ்குள்ளே முடிச்சாக வேண்டிய காலம். நம்ம ஒவ்வொரு வீடாக போய் கேட்க முடியுமா, அவங்க வீட்டில் எப்போ சாவாங்க, யாராவது ஆள் சொல்லிவிடுவாங்களா அப்படின்னு கேட்க முடியாது. இன்னொன்று எனக்கு இது ஏதோ ஒரு அமங்கலமாக தெரிஞ்சது. சரி இதை விட்டுருவோம்னு சொல்லிட்டு, வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகம் 7 பகுதி நடக்கும் எங்கள் ஊர் பக்கம். இந்த கட்டபொம்மன் நாடகம் ஒரு எல்லைக்குள்ளே விதவிதமாக போடுவாங்க. இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த கட்டபொம்மன் நாடகம் நடக்கிற இடத்துக்கெல்லாம் போய் அதை நான் பதிவு பண்ண ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தா எல்லா ஊர்லேயும் ஒரே செய்தி தான் வருதே தவிர வேறு ஒன்றும் வரமாட்டேங்குது. இன்னும் சொல்லப்போனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தில் கதாநாயகன் வீரபாண்டிய கட்டபொம்மனே கிடையாது, வெள்ளையத்தவன் தான் கதாநாயகன். அதில் எட்டப்பன் வில்லன் இல்லை. வில்லன் யாருன்னு பார்த்திங்கன்னா தானாவதி பிள்ளை. இப்போ இந்த மாதிரி இருக்கவும் இதுவும் எனக்கு குழப்பமாயிடுச்சு. இந்த நேரத்தில் தான் எங்கள் பேராசிரியர்கள் ஒருத்தர் வெங்கட்ராமன் பேர், அவர் என்ன சொன்னார், கோயில்கள் பற்றி ஆராய்ச்சி பண்ணால் நல்லது தானே, நீ ஏன் அதை செய்யாமல் இருக்கேன்னு கேட்டார். அப்போ தான் நான் எங்கள் அப்பாட்ட கேட்டேன். அவரும் அதை ரொம்ப ஒத்துக்கிட்டார். சோழவந்தானூர் ஜனகி மாரியம்மன் கோவில் திருவிழாக்களும் வேண்டுதல்களும் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கலாய்வுன்னா என்ன அப்படின்னா, ஃபீல்டு ஒர்க்குன்னா என்னென்னா, நடக்கிற இடத்துலையே போய் இருந்து புகைப்படம் எடுத்து பேட்டி எடுத்து எல்லாவற்றையும் பார்த்து உள்வாங்கணும். இது வைகாசி மாதத்தில் தான் நடக்கும். அப்போ நான் மற்றவற்றையெல்லாம் சேகரிச்சுட்டு அதுக்காக காத்திருந்தேன். ஏன் தெரியுமா, அந்த 3 மாத கொடி ஏறும். அதே மாதிரி திங்கக்கிழமை கொடி ஏறினோடனே செவ்வாய்க்கிழமையிலிருந்து திருவிழாக்கள் ஆரம்பிக்கும். 15 நாள் திருவிழா நடக்கும். இதை நான் தலைப்பு எடுத்துக்கிட்டு எங்கள் அப்பா உடனே என் கூடவே இருந்தார். அந்த 18 நாளும் நான் கோயிலில் இருந்திருக்கேன். கொடி ஏற்றம் தொடங்கி ஒவ்வொரு நாளும் மாலையில் கலை நிகழ்ச்சி நடக்கும், சொற்பொழிவுகள் நடக்கும். பல்வேறு வகையான வாகனங்களில் ஜனகி மாரியம்மன் சுற்றி வரும். பிறகு அதை பற்றிய வரலாறு, அந்த கதைகள் இதெல்லாவற்றையும் சேகரித்து பால் குடம் எடுக்கிறது அன்னைக்கு முதல் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் சாட்டுறதுலேருந்து, அதே மாதிரி அக்கினி சட்டி அதில் பூக்குழி இறங்குறது அன்னைக்கு, தேர் என்னைக்கு வருது, இதில் செடில்னு ஒன்று ஒரு காலத்தில் இருந்திருக்கு. இன்றைக்கி பறவைக்காவடின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, இது இருந்திருக்கு. அந்த செடில் அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறது அதோட இடத்துல நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டினாலும் கூட அது இருந்ததுங்கிறதுக்கான ஆதாரத்தை சோழவந்தான் ஒரு அரசன் ஜன்மகனார் ஒரு பாட்டில் பாடி வச்சுருக்கார். ஆரணம் போற்றும் அபிராம வல்லி அவிர்சனகை காரணன் பின் வந்த நாரணி மாறி நின் நற்செடிலை வாரணமாதி படையார் வந்து தடுக்கினும் சீருளவும்படி செய்யலையேன்னு முடிச்சிருப்பார். அதாவது வெள்ளைக்காரர்களை செய்யக்கூடாதுன்னு தடுத்தாங்களாம், ஆனால் அது மீண்டு வரணும்னு அவர் வேண்டிக்கிட்டாராம். இன்றைக்கும் கூட சோழவந்தான் பத்திரிக்கையில் அந்த இது இருக்கும். அந்த பாடலோடு தான் தொடங்கியிருப்பாங்க. நிறைவாக ஆற்றுக்குள்ளே இந்த ஜனகி மாதிரி நீருக்கு நடுவில் ஒரு சோலை மாதிரி அமைச்சு அதில் ஊஞ்சல் ஆடுவாங்க. அதுக்கு பேர் தீர்த்தவாரின்னு பேர். அது முடிஞ்ச உடனே சாமி கோயிலுக்கு வந்துடும். இதில் 18 பட்டியை சார்ந்த மக்களுக்கும் தாய் தெய்வமான அந்த ஜனகி மாரியம்மன் அதனுடைய வரலாற்றை ஆராய்ச்சி பண்ணி அதில் தான் நான் பட்டம் வாங்கினேன். இந்த பட்டம் வாங்குறது தான் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 18 நாளும் நான் ஒவ்வொருத்தரையும் போய் பார்த்து பேட்டி எடுத்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன். இதில் எனக்கு வியப்பான ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன்.
இந்த பூக்குழி இறங்குறப்ப பார்த்திங்கன்னா அதுக்கு காப்பு கட்டி 10 நாள் விரதம் இருந்து இறங்குவாங்க, ஆண்கள் பெண்கள் குழந்தைகள். அதில் ஒரு அம்மா 2 கையில் அக்னி சட்டி எடுத்து மார்புக்கு நடுவில் குறுக்க குழந்தையை போட்டுட்டு இறங்குது. இதை பார்த்தாலே அப்படியே அதிர்ச்சியாக இருக்குது. அப்புறம் அது மஞ்சள் தண்ணியை ஊற்றி இறக்கி இது பண்ணிட்டாங்க. நான் போய் அந்த அம்மாட்ட கூட கேட்டேன், 2 கையிலையும் நெருப்பு வச்சுருக்கீங்க, கீழேயும் நெருப்பு இருக்குது, இதில் குழந்தைய வேறு போட்டுட்டு போகிறீங்களாம்மா, ஆபத்து இல்லையான்னு கேட்டேன். அதம்மா ரொம்ப எளிமையாக பேசுது. அது தத்துவ வித்தகமெல்லாம் சொல்லலை. அது என்ன சொல்லுது, ஐயா ஒரு 10-12 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து பார்த்தா தான் அதனுடைய கஷ்டம் தெரியும். அந்த சங்கடங்கள், அந்த அவமானங்கள் இதெல்லாம் நான் வந்து தாங்கியிருக்கேன். இதையெல்லாம் மாற்றி தரணும்னு நான் அந்த அம்மாட்ட கேட்டுக்கிட்டேன். என்ன அம்மா, மாரியம்மாட்ட கேட்டுக்கிட்டேன். அவள் கொடுத்த பிள்ளை இது, அவள் காப்பாற்றாமல் யார் காப்பாற்ற போகிறா, அந்த தைரியத்தில் தான் தோளில் போட்டு வர்றேன் அப்படின்னு அவன் சொல்லப்போ எத்தனையோ ஞானிகள்கிட்ட கேட்ட செய்தி மாதிரி என்னுடைய மனசில் அது பதிஞ்சு போச்சு. இதை நான் கண்ணார பார்த்தேன். இந்த செய்தியை நான் இதனுடைய இதுலேயும் பதிவு பண்ணியிருக்கேன். அதே போல் அந்த ஊரில் இருந்த பெரியவர்கள் எல்லாரையும் யார் யாருக்கு முதல் மரியாதை தரப்படுதுங்கிறது வரைக்கும் வரிசையாக அதில் எழுதியிருப்பேன். என்ன வேண்டுதல், என்ன மாதிரி வேண்டுதல், பணக்கார வேண்டுதல் என்ன, நடுத்தர வர்க்கத்தாருடைய வேண்டுதல் என்ன, ஏழைகளுடைய வேண்டுதல் என்ன. இதில் என்னன்னா, பணக்காரர்கள் வைர கிரீடம் வைக்கிறேன், தங்க கவசம் போடுறேன், அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேங்கிறாங்க. ஆனால் முடியாதவங்க என்ன செய்கிறாங்க தெரியுங்களா, அழகு குத்திக்கிறேன், நான் வந்து அக்னி சட்டி எடுக்கிறேன், நான் என்ன வருத்திக்கிறேன், இவ்வளோ தான் என்னால் முடியும், நான் என்னையை வருத்திக்கிட்டேன்னா நான் உனக்கு செய்கிற கடமையாக இருக்கும். இது நம்ம மூடத்தனம் அப்படி இப்படின்லாம் பேசுகிறோம். அவங்க கேட்குற கேள்விக்கு என்ன பதில் சொல்கிறது, நான் என்ன கொடுப்பேன் சாமிக்கு, என்னையை தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. இதை மாற்ற வேண்டாமா அப்படிலாம் கேட்குறாங்க. இருந்தாலும் கூட இதெல்லாம் காலங்காலமாக இருக்கிற நம்பிக்கைகள்ங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அதனால் இந்த செய்திகளை எல்லாம் நான் வந்து பதிவு பண்ணேன். அதைத்தான் என்னுடைய ஆராய்ச்சியாக நான் முடித்தேன். இதுக்கு பிறகு தான் பிஹெச்டிக்கான அந்த டாக்டர் பட்டத்துக்கான வேலை ஆரம்பிக்குது. அப்படி வேலை ஆரம்பித்த போது அதுக்கு நான் என்ன தலைப்படுத்தேன், அதில் என்ன அப்போ ஆய்வு கட்டுரையை நான் கொடுத்தேன், அதையும் கொஞ்சம் பார்க்கணும் இல்லையா. அது தொடர்ந்து பார்ப்போம். இது நான் பட்ட கஷ்டங்களும் மற்றவையும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தலைமுறையை சார்ந்தவங்களுக்கு எல்லாமே எளிமையாக கிடைக்குது. அன்றைக்கு சிரமமாக இருந்தாலும் அதை பதிவு பண்ணுறப்ப பெருமையாக இருக்குது. நான் பிறந்த ஊருக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு யாராவது கேட்டால் கூட என்னால் சொல்ல முடியும், ஒரு ஆய்வு செய்திருக்கிறேன், இதை தொடர்ந்து இன்னொரு ஆய்வும் சொல்ல இருக்கிறேன், அதனையும் பார்ப்போம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.